ஸோ வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து எனோலா ஹோல்ம்ஸ் பட ரிவ்யூ. இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து ஹாரி பிரெட்பி. இது வந்து ஒரு க்ரைம் அட்வென்ச்சர் படம். டியூரேஷன் வந்து 121 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து செப்டம்பர் 23, 2020. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா மில்லி பாபி பிரெயின் வந்து எனோலா ஹோல்ம்ஸ் ஆகும், ஹென்ரி கெவில் வந்து ஷெர்லாக் ஹோல்ம்ஸ் ஆகும், சாம் கிளஃபின் வந்து மைக்ராஃப்ட் ஹோல்ம்ஸ் ஆகும், ஹெலேனா பன்கம் கார்ட்டர் வந்து மிஸ்ஸஸ் ஹோல்ம்ஸ் அதாவது எடூர் ஆகும், லோயிஸ் பெட்ரிச் வந்து டீகோஸ்பெரி ஆகும் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து மில்லி பாபி ப்ரௌன் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபேமிலியரான லெவன் கேரக்டர், அதாவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸில் வர கேரக்டர். அதுபோல் ஹென்ரி கெவில் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சூப்பர்மேனாக நடிச்சிருப்பார், அதில் நல்லா பப்பு இல்லை. ஸோ படக்கதையை பார்த்தோம்னா எனோலா ஹோல்ம்ஸ் தான் வந்து அவங்களோட வீட்லேயே சின்ன பொண்ணு. ஸோ அதோட வந்து அவங்களோட பிரதேசம் வந்து லண்டனுக்கு ஒர்க்குக்கு சின்னலே போயிட்டபடியாக தாயும் மகளும் தான் தனி இருப்பாங்க. அதோட எனோலா ஹோல்ம்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற கேரக்டர். ஸோ அப்போ தாய் வந்து அவளை வந்து நிறைய புக்ஸ் படிக்க வச்சும், அதோட வந்து செஸ் விளையாட சொல்லியும், அதோட தற்காப்பு கலை ஜுட்ஸு அப்படி நிறைய விஷயத்த சொல்லி பழக்கி ஒரு யங்கான பவர்ஃபுல்லான இண்டிபெண்ட் உமனாக வளர்க்குறாங்க. அதில் வந்து எனோலா ஹோல்ம்ஸ் வந்து தன் 16வது பர்த்டே ஆண்டு வந்து கண்முழிச்சு பார்க்குறாங்க சந்தோஷமாக. அப்போ வந்து தன் தாயை தேடுறாங்க. அப்போ தான் அவங்களோட தாய் காணாமல் போயிருக்க தெரிய வருது. அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்த்டே கிஃப்ட்ஸை தாய் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கிடையில் வந்து அவங்களோட பிரதர்ஸ் அங்கே வந்தது தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவசரமாக போகிறாங்க. ஆனால் மைக்ராஃப்ட்டுக்கும் ஷெர்லாக்கும் அவளை அடையாளம் காண முடியாமல் போவோம், ஏன்னா அவங்க சின்னலே அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய காலம் அவங்கள பார்க்கறபடியாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அவளோட ஆக்டிவிட்டியை நோட் பண்ணபடியாக ஷெர்லாக்கு வந்து அவர் ரொம்ப இன்டெலிஜென்டான கேர்ளாக தெரிகிறாங்க. ஆனால் மைக்ராஃப்ட்டுக்கு வந்து அவர் ரொம்ப ட்ரபிள் கொடுக்குற ஆளாக தெரிகிறாங்க. ஏன்டா அவங்க அம்மா இல்லாதப்போ லீகல் கார்டியன் வந்து மைக்ராஃப்ட் தான். ஸோ மைக்ராஃப்ட் வந்து அவரோட ஸ்கூலுக்கு அனுப்பி நல்ல பக்குவமான பொண்ணை எடுக்கணும்ட்டு மிஸ் கேரசன்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த நாள் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு. ஸோ இது வந்து எனோலா ஹோல்ம்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கிடையில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸுக்கு இடையில் வந்து தாய் எழுதி வச்சுருக்க சீக்ரெட் மெசேஜும் ஒழிச்சு வச்சுருக்க மடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தாயை கண்டுபிடிக்கிற கோரம் போய் மாதிரி ஒரு கெட்டப் பண்ணி நைட்டாக வெளிக்கிட்டு போகிறாங்க. அதோட ட்ரெயினில் போகிறதுக்கு முதல் வந்து தன் பைக் அதோட ஷூஸ் அப்படி எல்லா எவிடன்ஸையும் வந்து வேறு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அப்புறம் ட்ரெயினில் போய்க்க வந்து அங்கே இளமையாக இருக்கிற விஸ்கான் டெஸ்க்வி வந்து ஒரு ட்ராவலிங் பேக்லேருந்து ஒழிஞ்சு வெளியே காண்றாங்க. அப்போ தான் வந்து அவங்கள மெட்டாக்கள் தேடிக்கொண்டிருக்கிறது ஞாபகம் வருது. இதுக்கிடையில் அங்கே அவனை வந்து கொலை செய்ய ஒரு ஆளை அனுப்பியிருப்பாங்க. அவன் வந்து அவளை கொலை செய்ய ட்ரை பண்ணும்போது எனோலா வந்து அவனை அடித்து போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள தப்பிக்க வேறு வழி இல்லாமல் ட்ரெயின்லேருந்து குதித்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காட்டில் போய் கொண்டிருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ வந்து டீக்ஸ்பரி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி சாப்பாடு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லண்டனுக்கு போகிறாங்க. போகிற வழியில் வந்து வேறு வழியாக பிரிகிறாங்க. எனோலாவுக்கு மெயின் டாஸ்க் வந்து அவங்களோட அம்மா கண்டுபிடிக்கணும். ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து எனோலா வந்து அவங்களோட அம்மா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதில் வந்து டீக்ஸ்பெரிக்கு இருக்க ஆபத்துலேருந்தும் அவளுக்கு இருக்க பிரச்சனையிலேருந்தும் எனோலா ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறாங்களா இல்லையான்றதும், தன் டாஸ்க்கை பிடிக்கிறதுக்கு வரைக்கும் லண்டனில் எப்படி தன் பிரதர்ஸ்கிட்டேருந்து அவள் ஒளிஞ்சிருக்கிறான்றது தான் படம் மிச்ச கதை. ஸோ இது ஓவரால் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக ஹாலிவுட் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான படம் தான். அதில் வந்து மில்லி பாபி ப்ரௌன் வந்து தன் ஆக்டிங்கையும் இந்த படத்தில் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.